கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. லாஜிக் உங்களுக்கு புரியாது விஜய் அவர்களே, உங்களுக்கு லாஜிக் புரியாது. நாங்க உங்களை தற்கூரி சொன்னா உங்களுக்கு திடீர்னு கோவம் வந்து என்ன சொல்றீங்கன்னா, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கூரி ஆனா இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் உங்களை தலைமை தற்கூரின்னு சொல்லாம என்னன்னு சொல்றது நாங்க சொல்லுங்க. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மட்டும்தான் போட்டியிடுன்னு உங்களுக்கு யாருன்னே சொல்லி கொடுத்தது? சாரி, யாருன்னே தப்பா எழுதி கொடுத்தது? என்டிஏ கூட்டணிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கட்சிகள் இணைந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கூட்டணியை பிஜேபி அமைச்சிருக்கு. அந்த பிஜேபி அமைச்ச கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணி அப்படின்னு பேரு. அந்த என்டிஏ கூட்டணி பாராளுமன்ற தேர்தல்ல மட்டும்தான் நிக்கும் இல்ல, அது மாநிலங்கள்ல நடக்கிற தேர்தலில் நிக்கும். அந்த மாநிலங்கள்ல எந்த கட்சி பெரிய கட்சியா இருக்கோ அந்த கட்சியோட தலைமையில இந்த என்டிஏ கூட்டணி தேர்தல நிக்கும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்களை தலைமை தற்கூரின்றோம். தற்கூரியிலும் தற்கூரி, பெரிய தற்கூரி விஜய் இன்னும் தற்கூரி அப்படின்னு ஒரு திருக்குறளை எழுதுற அளவுக்கு நீங்க தான் தற்கூரியா இருக்கிறீங்க. சரிண்ணே, நான் ஒண்ணு கேக்குறேன். என்டிஏ கூட்டணிங்கிறது பாராளுமன்ற தேர்தல்ல தான் நிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறது தானே? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு தவங்கிட்டு கடந்துருந்தீங்களே. காங்கிரஸ் எங்களுக்கு வரப்போகுதுன்னு உங்க ஆளுங்க எல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்களே. எங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுக இங்க ஜெயிச்சு இல்லைன்னா எங்க பிஜேபிக்கு மறைமுக அடிமையா இருக்கிற நீங்க இந்த தேர்தலில் ஜெயிச்சு டெல்லியில நடக்கிற மாதிரியோ, உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற மாதிரியோ, மகாராஷ்டிரால நடக்கிற மாதிரியோ, பீகார்ல நடக்கிற மாதிரியோ மத கலவரங்கள் இங்க நடந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் சொல்றாரு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உள்ள தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தல் புரிதல் கூட இல்லாத நீங்க எல்லாம் எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு இந்த மக்களுக்கு மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.